எல்லாமே வைஷ்ணவத்திலையும் சரி சைவத்திலும் சரி ஆகமங்கள் தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது ஆகமம் அப்படின்னு சொல்லாம இப்ப நீங்க பகவத் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி ஏன் இதை ஆகமம்னு சொல்லாம வைகானச பகவத் சாஸ்திரம் அப்படின்னு சொல்றேன்? முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு பதில், ஆகமம் என்றால் ஒரு குறிப்பிட்டதான கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். பகவத் சாஸ்திரம் என்று கூறினால் எங்கெல்லாம் நாம் ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமானுடையதான விஷயமாக பிரஸ்தாபம் செய்கின்றோமோ அனைத்து விஷயங்களுமே பகவத் சாஸ்திரத்தின் கீழ் வந்துவிடும். இதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை மட்டுமே சொல்லக்கூடிய சாஸ்திரம் ஸ்ரீ வைகானசம். ஆதலால் இந்த வைகானசத்திலே கடைபிடிக்கக்கூடியதான அனைத்து விஷயங்களுமே பகவத் சாஸ்திரம் என்றுதான் கூற வேண்டும். வைகானச ஆகமம் என்று கூறக்கூடாது. ஆகமம் என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். குறிப்பாக நாம் ஒரு உதாரணமாக கூறினால் பகவத் விஷயம் என்று கூறுவார்கள். பகவத் விஷயம் என்று கூறும் பொழுது திருவாய்மொழி இருக்கின்றதே, அதற்கு பகவத் விஷயம் என்று பெயர். ஏனெனில் திருவாய்மொழி 1000 பாசுரங்களும் கேவலம் எம்பெருமானுடையதான அழகை பற்றியும் எம்பெருமானுடையதான விஷயமாக மட்டுமே பேசப்படுவதால் அதற்கு பகவத் விஷயம் என்று பெயர். அதே முறைப்படிதான் ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திரமும் இருப்பதால் இந்த வைகானச பகவத் சாஸ்திரம் என்று சொல்லுவதை பார்த்துதான் திருவாய்மொழிக்கும் பகவத் விஷயம் என்று கூறுகிறார்கள். ஆதலால் ஆகமம் என்று கூறுவதை விட ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திரம் என்று கூறுவதே சிறந்தது என்பதாக கருதி ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திரோக்த மார்க்கேன அப்படின்னு தான் எங்களுடைய பெரியவர்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும் பொழுது சங்கல்பத்திலே கூறிக்கொள்வார்கள். அதனால் நாமும் அதன் வழிப்படி வைகானச பகவத் சாஸ்திரம் என்று கூறுவதுதான் சால சிறந்தது. இப்ப வைகானச பகவத் சாஸ்திரத்துல ஒரு பொதுவா ஒரு மகாவிஷ்ணு ஆலயத்துல எத்தனை கால பூஜை முறைகள் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க? கண்டிப்பாக ஒரு ஆலயம் என்று எடுத்துக்கொண்டால் பொதுவாக 6 காலம் பூஜை திருவாராதனம் பண்ண வேண்டும். எம்பெருமானுக்கு 6 கால பூஜை பண்ண வேண்டும். அந்த 6 கால பூஜை பண்ண முடியவில்லை என்றால் 3 கால பூஜை செய்ய வேண்டும். 3 கால பூஜை செய்ய முடியவில்லை என்றால் 2 கால பூஜை செய்ய வேண்டும். 2 கால பூஜை செய்ய முடியவில்லை என்றால் 1 காலமாவது கடைசி பட்சம் நாம் கண்டிப்பாக எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்து எம்பெருமானுக்கு அமுது படைக்க வேண்டும். நாம் எது சாப்பிட்டாலும் எம்பெருமானுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு தான் சாப்பிட வேண்டும் என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆதலால் அதன் அடிப்படையிலே ஷட்காலம், திரிகாலம், திகாலம், ஏக காலம் வா அர்ச்சையே அப்படின்னு அந்த வா பட்சத்துல 1 காலமாவது எம்பெருமானுக்கு பூஜை செய்யுது கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பது சாஸ்திரம் விதி. அப்படி சொல்ல வேண்டும். விதி என்னென்றால் ஆர்டர். அது ஆர்டர் போட்டுருது. சாஸ்திரம் நமக்கு ஆர்டர் போட்டுருது. அந்த ஆர்டரை நம்ம பின்பற்றதான் வேண்டும். ஏன் பண்ணணும், பண்ணக்கூடாது, இன்னைக்கு செஞ்சதை பத்தி நாளைக்கு சேர்த்து பண்ணிக்கிறேனே, அதுக்குன்னா பிராயச்சித்தம்னு பேரு. நீ பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் விதிச்சிருக்கிறார் விகனசர். அந்த பிராயச்சித்தத்தை நான் விதிக்கிறேன், நீ க்ஷமித்தருளணும்னு எம்பெருமானுடைய மனசுலேருந்து உற்பத்தி ஆன உடனே அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டார். அதனால விகனசர் சொன்னபடி நாம் 1 காலமாவது எம்பெருமானுக்கு கண்டிப்பாக ஆலயத்தை அர்ச்சனை செய்ய வேண்டும். இதன் அடிப்படையில் தான் நம்மளுடையதான இந்து அறநிலைத்துறையிலும் 1 கால பூஜை திட்டம் என்று ஆரம்பித்து பற்பல கிராமங்களிலே 1 காலமாவது எம்பெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும், 1 காலமாவது அந்த சிவனுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று அனைத்து அர்ச்சகர்களையும் 1 காலமாவது அந்த கோவிலுக்கு போய் பூஜை செய்துட்டு வாங்கன்னு சொல்லி பணி நியமனம் செய்திருக்கின்றார்கள். இதுவும் நம்மளுடைய வைகானச சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்க எங்கு சென்றாலும் சரி, எங்க சாஸ்திரத்திலே சொல்லாத விஷயமானது இல்லை. எங்க ஆலயத்திலே எவ்வாறெல்லாம் நாம் எம்பெருமானுக்கு அர்ச்சிக்க வேண்டும், எம்பெருமானுக்கு பணி செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திரமானது சிறப்பாக எடுத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இன்றளவிலும் பற்பல கிராமங்களிலே
ஒரு கால பூஜை திட்டமானது நம்முடைய அரசால் இந்து அறநிலைத்துறை மூலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது என்பதை நாமெல்லாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அழகான ஒரு பதில் சொன்னேன். இப்ப வைகானச பகவத் சாஸ்திரத்துல பெருமாளை திருவாராதனை பண்றதை பத்தி ரொம்ப அழகா சொன்னேன். இப்ப அது மட்டும் இல்லாம வைகானச பகவத் சாஸ்திரத்துல சாதாரணமா ஒரு பக்தர் கோவிலுக்கு வரா அப்படின்னா அந்த பக்தால் அந்த கோவில கடைபிடிக்க வேண்டியதை பற்றி வைகானச பகவத் சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வைகானச பகவத் சாஸ்திரம்ங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கு. நான் சொல்லாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஆலயத்துல வந்தோம்னாக்க நம்ம பாட்டுக்கு எல்லா இடத்துலையும் சேவிக்கலாமா? உதாரணமா சொல்றோம், எம்பெருமானுடைய ஆலயத்துக்கு போனா எங்க சேவிக்கணும் அப்படின்னாக்க அந்த கொடிமரம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல சேவிக்கிறோம். பலிபீடம் இருக்கும், பலிபீடம் தாண்டின உடனே கொடிமரம் இருக்கும், கொடிமரம் தாண்டின உடனே கருடனுடைய சன்னதியானது இருக்கும். இப்ப இந்த 3 போன உடனே எல்லா கோவில்களிலுமே இது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த பலிபீடம் இருக்கும், கொடிமரம் இல்லை என்றாலும் பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்திலே சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். தண்டவத்து பிரணாமம் புரியார் அப்படின்னு சொல்றேன். இப்ப அந்த இடத்துல தான் சேவிக்கணும். மற்ற இடங்களை போய் சேவிக்கலாமான்னா சேவிக்க கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப கர்ப்ப கிரகத்துக்கிட்ட போறேன், உங்களுக்கு அர்ச்சகர் சேவை பண்ணி வைக்கிறார். சேவை பண்ணி வச்ச உடனே நீங்க கையெடுத்து நமஸ்காரம் பண்ணலாம், கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஏண்டான்னு சொல்லி கேட்டார். அந்த இடத்துல அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணேன்னா பின்னாடி அந்தன பக்கம் இன்னொரு சன்னதி இருக்கும், அந்தன பக்கம் ஒரு சக்கரதாழ்வா சன்னதி பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த சுவாமிக்கு நீங்க காலை காட்டுறதா ஆயிடும். காலை காமிச்சா அந்த சுவாமியினுடையதான அனுகிரகத்தை உங்களால பெற்றுக்க முடியாது. என்னை பத்தி காலை காமிச்சிட்டா பத்தியா அப்படின்ட்டு. அது மட்டுமின்றி ஆலயத்திலே அனைத்து இடங்களிலும் பற்பல தேவதைகளை ஆவாகனம் செய்து வைத்திருக்கின்றார்கள். நம்ம கும்பாபிஷேகம் என்று செய்கின்றோம், சம்பரோக்ஷணம். சம்பரோக்ஷணம் பண்றச்ச எல்லா தேவதையும் ஆவாகனம் பண்ணிருக்கின்றோம். வித்தியில சுவர்ல ஒரு தேவதை ஆவாகனம் பண்றார், வந்து ஸ்தம்பத்துல ஒரு தேவதை ஆவாகனம் பண்றார். தாத்தாரஞ்ச விதாதாரம் புவங்கஞ்ச பதங்ககம் பதிரம் வருணஞ்செய்த சடயதே துவார தேவதாக. ஒரு தாவரத்திலையும் 6 தேவதை ஆவாகனம் பண்றோம். 2 பக்கம் 2 ஸ்தம்பத்திலையும் கீழையும் மேலையும் 2 கதவுலையும் தாதாரம் விதாதாரம் புவங்கம் பதங்கம் பதிரம் வருணம் அப்படின்னு 6 தேவதை ஆவாகனம் பண்றோம். அப்ப அதனால அந்த கதவை திறந்துட்டு அந்த கதவு மேல நம்ம காலை வச்சுட்டு நிற்க கூடாது, அங்க ஒரு தேவதை இருக்கா. அது மாதிரி கோவில சுத்திலும் நிறைய தேவதைகள் இருக்கா. அதனால அந்த கோவில்ல உள்ளுக்குள்ள போறச்ச நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும், ஒரு இடத்துல போய் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அதனாலதான் நம்ம இங்க ஆபதுத்தாரண ஆஞ்சநேய சுவாமி மயிலாடுதுறையில கூட குங்குமமானது பிரசாதம் மிகவும் சிறந்த பிரசாதம். அந்த பிரசாதத்தை கண்ட இடத்திலோ போட்டு தூணிலோ போட்டு அந்த சிரமத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று எழுதியிருக்கிறார்கள் நம்முடையதான பிஎஸ்சி ஸ்ரீமான் சுவே கிருஷ்ண பட்டாச்சார் சுவாமி. அவர் பெரிய மகான். அவரை பற்றி இன்றளவில் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சிறந்த மகான். இந்த ஆபத்துத்தாரண ஆஞ்சநேய சுவாமி கோவிலுக்கு போனெல்லாம் ரொம்ப பிரம்மானந்தமா இருக்கு, அப்படியே வைகுந்தத்துல இருக்கா மாதிரியே இருக்கு. அப்படி சிறந்ததாக இந்த ஆலயத்திலே சிறிய குங்கும பிரசாதத்தை வாங்கி கொண்டால் நாம் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எவ்வாறெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்பதை ஒரு இடத்திலே எழுதி வைத்திருக்கின்றார். இதெல்லாம் பொன்மொழிகள், பெரியவர்கள் கூறியதான சிறந்த அறிவுரைகள். இதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறுதான் ஆலயத்திலே சென்றால் கண்டவர்களிடம் பேசக்கூடாது, கண்ட விஷயங்களை பேசக்கூடாது, கால் நீட்டி உட்காரக்கூடாது, கால் மடக்கி அதை கட்டி கொண்டு உட்காரக்கூடாது, அடைத்தவர்களிடம் போட்டு சல்லாபமாக பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, எம்பெருமானை திருத்த மற்றவர்களை புகழக்கூடாது, எம்பெருமானுக்கு அர்ச்சிக்காத பழங்களை சாப்பிடக்கூடாது, எம்பெருமானுக்கு அமுது செய்விக்காததான பிரசாதத்தை நாம் உண்ணக்கூடாது, கிழிந்த வேட்டியை கட்டி கொண்டு போகக்கூடாது, எண்ணெய் முழுக்க உடம்பு தேர்த்தி கொண்டு போகக்கூடாது, அடுத்தவர்களை வாய் துர்நாற்றத்துடன் போய் எம்பெருமானை சேவிக்க கூடாது, தலையா நன்று தன்னை அலங்காரம் அழகு செய்து கொள்ளாமல் சென்று எம்பெருமானை சேவிக்க கூடாது. இது போன்றதான பற்பல கட்டுப்பாட்டுகளை விதித்திருக்கின்றார்கள் பகவத் சாஸ்திரத்திலே. அதன் முறைப்படி அது போன்றதான தவறுகளை செய்யாமல் எம்பெருமானை சென்று நாம் சேவிக்க வேண்டும் என்பதுதான் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியதான முக்கியமான விஷயமாகும். அதனால்
இவ்வாறு நாம் சென்று எம்பெருமானை சேவித்தால் கண்டிப்பாக நமக்கு எம்பெருமான் அனுகிரகத்தை பொழிகின்றார். வைகானச பகவத் சாஸ்திரத்துல திவ்ய சித்தாந்தம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க. அந்த திவ்ய சித்தாந்தம் பற்றி தங்களோட கருத்து. வைகானசம் என்பது ஆரம்பத்திலே நான் கூறினேன் உயர்ந்த சாஸ்திரம் என்று கூறினேன். இந்த உயர்ந்த சாஸ்திரத்துல எம்பெருமானை அர்ச்சிப்பதை தவிர வேறு எதுவும் உயர்ந்தது இல்லை என்று சொல்லக்கூடியதான ஒரே ஒரு சாஸ்திரம் வைகானச பகவத் சாஸ்திரம். திவ்ய சித்தாந்தம் என்னன்னு கேட்டார், இஹலோகே சிரமனுபூய தேகாபசானே சத்யஹ சங்கசக்கரதரஹ ஷ்யாமலங்கஹ சதுர்புஜோ பூத்வா ககனே கருடாரூடஹ சர்வதேவ நமஸ்கிருதஹ ரவிமண்டலம் வித்வா தஸ்யோபரி சந்திரமண்டலம் தியாயன் கதிமார்கேன சர்வான் லோகான் அதீத்ய சத்யஸ்தம் சத்யலோகே பிரதிஷ்டிதம் அநாதி ஜகத்பீஜம் அசேஷ விசேஷம் நித்யானந்தம் அமிர்தரசபானவது சர்வதா திருப்திகரம் புனः ஆவೃத்திரஹிதம் சாஸ்வதம் பரஞ்சோதி பிரவிசதீதி விஜ்ஞாயதே. இதுதான் திவ்ய சித்தாந்தம். இதுக்கு நான் இப்ப தமிழ்ல சொல்றேன். இந்த கேவலம் எம்பெருமானை இந்த பூலோகத்திலே அர்ச்சை செய்வதால் இந்த பூலோகத்துல நம்ம சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணும். உடனே தன்னுடையதான வாழ்நாள் முடிவிலே இந்த தேகத்தை விட்டு இந்த ஆத்மாவானது இந்த பூலோகத்தை விட்டு கிளம்புறது. கிளம்பி போன உடனே அங்க ஒரு கருடனான் இந்த ஆத்மாவை தன்னுடைய மேல ஏற்றிக்கிறதான். ஏற்றிண்டு இந்த ஆத்மாவானது எப்படி விகனசரான சங்கு சக்கரம்லாம் வச்சுட்டு இருக்காரோ அது மாதிரி இந்த ஆத்மாவானது சக்கரம் சங்கெல்லாம் வச்சுண்டு எம்பெருமானுடைய ஆயுதத்தோட சந்தோஷமா மேல போறதான். மேல போய் சூரிய மண்டலம் பித்வா, ஆகாசத்துல போய் சூரிய மண்டலத்தை கீழ்ச்சின்னு போறது. அப்படின்னா சூரிய மண்டலத்தை கீழ்ச்சின்னு போறதுன்னா இதுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும். சூரியனே அவ்வளவு சக்தி கொண்டவன். அதை கீழ்ச்சின்னு போய் சூரிய மண்டலத்தை சோபரி சந்திரமண்டலம் தியாயன்னு சந்திரமண்டலத்துக்கு போறது. அங்க போய் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. கதிமார்கேன சர்வான் லோகான் அதீத்யா, எல்லா லோகத்தையும் கடந்து சத்யஸ்தம் சத்தியலோகம். சத்தியலோகங்கிறது பிரம்மா இருக்கக்கூடிய லோகம். பிரம்மலோகத்தை அடைஞ்சு பிரம்மலோகத்துக்கு மேல இருக்கக்கூடியது வைகுண்ட லோகம். அந்த வைகுண்ட லோகத்து இந்த ஆத்மாவானது அங்க போய் எம்பெருமானுடன் இருந்து கொண்டு எம்பெருமானை பார்த்து ஆனந்தத்தை அடைந்து இந்த பூலோகத்துல இந்த எம்பெருமானுக்கு அங்க அர்ச்சனை பண்ணியிருந்தேன், அந்த எம்பெருமான் இங்க சாட்சாத் நேரா பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் அடைந்து திருப்தி அடைஞ்சிருந்து மறுபிறவி இல்லாமல் அங்கேயே எம்பெருமானத்தின் ஆனந்தமாக இந்த ஆத்மாவானது இருக்கின்றது. இதுதான் வைகானசத்துடையதான திவ்ய சித்தாந்தம். இங்க சென்று இந்த பூலோகத்திலே வேற சூத்திரக்காரர்கள் எல்லோரும் ஆபஸ்தம்ப போதாயன சூத்திரக்காரர்கள் எல்லாம் பிரம்மசூத்திரம் படிக்க வேண்டும். பிரம்மசூத்திரத்தை படித்து இந்த பிரம்மமானது எங்கே இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு அதன் வழி நடந்து அதுக்கப்புறம்தான் இந்த ஆத்மாவானது அந்த பிரம்மலோகத்தை அடைந்து அந்த சந்தோஷத்தை அடைகின்றது, மகிழ்ச்சியை அடைகின்றது. அப்படி அடைந்தால்தான் இந்த ஆத்மாவுக்கு மறுபடியும் புனர்ஜென்மங்கிறது கிடையாதுங்கிறத சாஸ்திரத்துல சொல்றா. ஆனா வைகானசர்களுக்கு இந்த பூலோகத்துல கேவலம் எம்பெருமானை அர்ச்சிப்பதாலே இந்த பிரம்மத்தை அறிந்து அந்த பிரம்மத்தின் மூலமாக இரண்டரை கலக்கக்கூடியதான சக்தியை மிகவும் எளிமையாக அடைகின்றார்கள் என்று சொல்லுவது ஸ்ரீ வைகானசத்துடையதான திவ்ய சித்தாந்தம். ஆதலால் இப்படிப்பட்டதான உயர்ந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடையதான கையினால் தீர்த்தம் கொடுத்தாலே அந்த தீர்த்தமானது பாகீரதி சமானதா, பகீரதன் கொண்டு வந்தான கங்கையினுடையதான தீர்த்தத்துல போய் ஸ்நானம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் வைகானசர் கரத்தினால இருக்கக்கூடியதான தீர்த்தத்தினால கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால எல்லோரும் வைகானசர்களுடையதான திருப்பதி கூட போனோம்னாக்க வைகானசர் கொடுக்கிறார்கள் தீர்த்தம். அதை வாங்கி சாப்பிட்டால் நமக்கு அவ்வளவு பாபங்கள் போய்விடுகிறது, நமக்கு ஏற்பட்ட பாபங்கள். வைகானசர் சட்டாரி என்கின்றதான எபெருமானுடைய திருவடியை நம்ம சிரசிலே படும்படியாக பண்ணுவார்கள். அனைத்து பாபங்களும் போகின்றது என்று சாஸ்திரம் கூறுகிறது. அதனால் வைகானசர்களால் எதெல்லாம் செய்யப்படுகின்றதோ அவை அனைத்துமே மிகவும் புனிதமானது. அவர்களானவர் எம்பெருமானுடையதான அனுகிரகத்தினால் கைங்கரியத்தினால்
மிகவும் எளிமையாக பிரம்மலோகத்தை அடைந்து இந்த பிரம்ம சாட்சா்காரத்தை அடைந்து எம்பெருமானுடன் இரண்டர கலக்கிறார்கள் என்பதுதான் வைகானசர்களின் திவ்ய சித்தாந்தமாகும். ரொம்பவே மகிழ்ச்சி. வைகானச பகவத் சாஸ்திரத்தை பற்றியும் வைகானச பகவத் சாஸ்திரத்துல பெருமாள் எப்படி திருவாராதனை பண்றா அப்படிங்கிறத பத்தியும் சொல்லியிருந்தேன். ரொம்பவே மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம் உங்களிடம் உரையாடியதற்கு. இந்த எஸ்ஏபிசி சோஷியல் மீடியாவில் எனக்கும் ஒரு பங்களித்து சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கு என்னுடையதான நன்றிகளை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிசி ஷெட்யூல் எல்லாம் வச்சிருந்து எங்களுக்காக நீங்க ரொம்ப சந்தோஷம். நாங்க தான் மிகப்பெரிய கோட்டான கோடி நமஸ்காரங்கள். உங்களுடையதான பணியானது சிறப்பாகி மேலும் மேலும் வளர்ந்து உலகளாவிய உலகளாவிய இடத்தை பிடித்து இந்த எஸ்ஏபிசி சோஷியல் மீடியானது அனைவராலும் போற்றப்பட வேண்டும். அனைவரும் நன்றாக இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு பூலோகத்திலே மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்து உங்களுக்கும் ஆசீர்வாதங்களை செய்கின்றேன். மங்களானி பவந்து. லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.